முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் முகனேஸ்வராசிரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதரும் நேர்முகம். நாம் அறிமால் சரவணன். நாம இன்றைய வீடியோ பதிவா பல அற்புதங்களோட கூடிய ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம். கந்த புராணம் தொடர்ல முதல் பாகத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு யார் வின் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். நான் சொன்னது போலதான் நிறைய அற்புதமான தகவலோட கூடிய இந்த பதிவானதான் உங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பா வீடியோ பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதுனால நம்பிக்கையோட வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கந்த புராணம் தொடர் எடுத்து சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன தயக்கம்லாம் இருந்தது. அது எல்லாம் மீறி முருகனோட அருளால ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சதும் எல்லாருக்குமே ரொம்ப மனசளவுல முருகனுடைய கதையை கேட்கறதுல இவ்வளோ ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல. ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாவுமே இருக்குங்க. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் கந்த புராணம் நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ நம்ம இன்றைய பதிவுல நிறைய விஷயங்கள் நம்ம கந்த புராணம் அந்த தொடர் பேசுறதுனால இது எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா பதிவானது ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குமோ அப்படின்றதுனால இதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாம அப்படியே பெண்டிங்ல நிக்குதுன்றதுனால இதற்காக வேண்டி ஒரு பதிவானதை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படி முதல் தகவலா பட்டாபிராமில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கல்யாண ராமர் திருக்கோவில்ல திருக்கல்யாணம் நடக்க இருக்குங்க. கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இந்த திருக்கோயில யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வீடியோ பதிவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி விநாயக பெருமான் மூர்த்தி சிறிதெனிலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அம்சமா இருப்பாரு. அந்த கோவில் உள்ள சிறப்புகள் பற்றியெல்லாம் நான் வீடியோ பதிவெல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். அந்த திருக்கோவில்ல இப்ப வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராம நவமியை முன்னிட்டு ராமருக்கு திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது. இப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த திருக்கல்யாணம் 76வது ஆண்டுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ரொம்ப வெகு சிறப்பான முறையில அங்க பெரிய கிரவுண்ட் இருக்கும். அவ்வளோ கிரவுண்டு முழுக்கவே மக்கள் நிறைஞ்ச அளவுல மக்கள் கலந்துப்பாங்க. அந்த திருக்கல்யாணத்துல நம்ம கலந்துக்கிறது பெரிய வாய்ப்பு இல்லையா? ஏன்னா தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துல நம்ம கலந்துக்கிறோம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். காலை 6 மணிக்கு மேலதான் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க. நிச்சயமா நீங்க போயிட்டு வரணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதோட இன்னும் ஒரு விசேஷம் சொல்லட்டுமா? அதே திருக்கோவில்ல ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி வேலும் அங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க. வருகின்ற பங்குனி உத்திரத்தன்று அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமும் நடக்க இருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம அடிக்கல் அதாவது பூமி பூஜை போடுற அன்னைக்கு அங்க முருகப்பெருமானுடைய ஒரு சன்னிதானம் வரப்போகுது அப்படின்னு பூமி பூஜை போடுற அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சஷ்டி கவச பாராயணம் நம்ம செய்திருப்போம். சூரசம்ஹாரமூர்த்தியா இப்ப முருகப்பெருமான் எழுந்தருளி மக்களுக்கு அருள்வாளிக்க தயாரான நிலையில இருக்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கும். வெகு விரைவில் இந்த அளவுக்கு அங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னா நாம நினைச்சா முடியுமா? முருகன் அங்க அவ்வளவு சீக்கிரமா வர இருக்கிறாருன்றதுனாலதான் கோவில் அர்ச்சகரா இருக்கக்கூடிய தினேஷ் ஐயரும் சொல்லியிருந்தாரு, அம்மா நாங்க யாரிடம் உண்மையா சொல்றோமா, நான் கையேந்தி போய் நிக்கவே இல்லம்மா. எல்லாரும் அவங்களே இந்த திருக்கோவிலுக்காக ஒவ்வொரு விஷயமும் நான் செய்யறேன்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. உங்க சேனல் சார்பாகவும் நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமா அந்த பதிவு நீங்க எப்படியாவது உங்க சேனல்ல கொடுக்கணுமா? மக்கள் கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தாங்க. எப்ப கும்பாபிஷேகம் நடக்கும்னு தெரியல, நடக்கிற அன்னைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நீங்க சேனல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா அங்க முருகப்பெருமானுடைய சிறப்பே என்னன்னா இது வரைக்கும் நீங்க எங்கும் பார்த்திராத வண்ணம், அதாவது தமிழகத்திலே இல்ல இந்தியாவிலையும் இல்ல அப்படின்னு தான் சொல்லும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகப்பெருமானாதான் அங்க காட்சி கொடுக்குறாரு. ஒரு வேலவரா காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப வித்தியாசமா இருக்க போது எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதனாலேயே நீங்க பார்க்கணுன்றதுக்காகவே நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ் பண்ணாம அது ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாரும் இப்ப வேற விரதம் இருந்துட்டு இருக்கீங்க, போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பட்டாபிராமில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம செல்வ விநாயகர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் பார்த்த பலனும் கிடைக்கும். கும்பாபிஷேகத்திலையும் கலந்துட்டு வந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மகா கும்பாபிஷேகமானது பங்குனி உத்திரத்தன்று காலை 9லிருந்து 10 மணி அளவுல தான் பூஜையானது நடைபெற உள்ளது. அதனால எல்லாரும் போய் கலந்துட்டு வேலவரோட அருளை பரிபூர்ணமா பெற்றுட்டு வாங்க. அடுத்த ஒரு தகவலா என்ன அப்படின்னா வருகிற 22ஆம் தேதி நம்ம வள்ளிமலையில வேல்மரல் பூஜை செய்ய இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த டேட் அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். வள்ளியம்மா பார்க்குற ஆர்வத்தில் நானும் ரொம்ப அவளோட இருக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போல சனிக்கிழமை அன்னைக்கே நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வள்ளிமலை சுவாமிகள் இருக்கக்கூடிய இடம் மலை சார்ந்த இடம் இல்லையா? முன்கூட்டியே நம்ம போனால் மட்டும்தான் பதிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ஐயாவை போய் பார்த்து முதல்ல நம்ம தரிசனம் வாங்கணும், அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும். அதன் பிறகு மறுநாள் நம்ம வேல்மரல் பூஜை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசையா இருக்கேன். ஏன்னா நம்ம அன்னைக்கே போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தனியா இருப்பார், அவரை பார்க்கணும். ஸ்ரீரந்த மண்டபத்துல நம்ம பூஜை செய்ய போறோம். அங்க வள்ளியம்மா இருக்காங்க, முருகப்பெருமான் இருக்காங்க.
மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு 400 படிகள் இருக்குது. அது ஏறி போய் மேலே இன்னும் ஒரு சன்னிதானமும் இருக்குது, முருகப்பெருமான் சன்னிதானம் உண்டு. அங்கேயும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரே நாளில் எல்லாமே செய்ய முடியாதுன்றதுல சனிக்கிழமை அன்றே கிளம்பக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அதனால போயிட்டு நல்லபடியாக பூஜையானது சிறப்பாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ பதிவாக கொடுக்குறேன். என்னம்மா லைவ் போடலையா அப்படின்னு கேட்காதீங்க. லைவ் இந்த தடவை வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு அழகாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ பதிவாக கொண்டு வந்து கொடுக்க முடியுமா கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் எல்லாரும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா பல பேரோட வாழ்க்கையில் வந்து இந்த வேல்மாறல் மகாமந்திரம் பல மாற்றங்களை நமக்கு கொடுத்த இடம் வந்து வள்ளிமலை சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கூட்டு பாராயணமா இந்த தடவை நிறைய விஷயங்கள் வந்து முருகன் வந்து அடுத்தடுத்து புது புது சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து சேர்த்திருக்கிறாரு. அவர் தான் சேர்த்திருக்காருன்னு சொல்லுவேன். அதனால நீங்க எல்லாரும் பதிவு பார்க்குறவங்களும் ரொம்ப அசந்து போறீங்க. நேர்ல வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களும் ரொம்ப மன திருப்தியோட மன சந்தோஷத்தோட நீங்க வந்து வீட்டுக்கு போறீங்க. அதனால முடிஞ்ச வரையும் எல்லாரும் வந்து பூஜையில கலந்துக்கோங்க. பூஜைக்கான நேரம் வந்து கேட்டிருந்தீங்க. காலை 10 மணி அளவுல வந்து பூஜையானது ஆரம்பிச்சிடும். அதாவது வேல்மாறல் மகாமந்திரம், சஷ்டி கவசம், அடுத்து திருப்புகள், பாடல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல பூஜையானது நடைபெறும். அதனால் முடிஞ்ச வரையும் எல்லாரும் 10 மணிக்குள்ள அங்க வரா மாதிரி வந்து பாருங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அதை தொடர்ந்து வந்து அன்னதான ஏற்பாடும் வந்து செய்யப்பட்டிருக்கோன்றதுனால அழகா அன்னதானம் சாப்பிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வரலாம். அதனால வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க, முருகனோட உத்தரவு கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாரும் பத்திரமா வந்து வள்ளிமலைக்கு வந்து சேர்ந்துருங்க. எல்லாரும் சிறப்பான முறையில் நம்ம வேல்மாறல் பூஜை நடத்திடலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். பங்குனி உத்திரத்தை பத்தி பேசும்போதே இந்த விஷயத்த கண்டிப்பா பேசியே ஆகணும். யாரெல்லாம் இந்த 21 நாட்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க, அதுலயும் அசைவத்தை தவிர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுலாம் இப்போ ரொம்ப ரொம்ப பழகி போயிடுச்சுங்க. அதனால ரொம்ப ஈஸியா இருந்துடலாம். ஆனா இந்த இனிப்பை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய விரதம் உண்மையாவே கஷ்டமா இருக்கு. இருக்கிறவங்க எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினம் தினம் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, சிஸ்டர் இந்த விரதம் அவ்வளோ லேஸ்பட்ட விரதமே இல்லை, முருகன் நிறையவே நம்மளை சோதிக்கிறாரு, எனக்கு இனிப்பே பிடிக்காது, ஆனாலும் இந்த நேரத்துல என்னமோ தெரியல இனிப்பு மேலேயே நமக்கு வந்து அந்த நாட்டமானது இருக்குது. எங்க வீடு தேடி நிறைய ஸ்வீட்டாக வந்துகிட்டு இருக்கு. கோவிலுக்கு போனாலும் என்னைக்கு கொடுக்காம ஸ்வீட் கொடுக்குறாங்க, கேசரி கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, வாழைப்பழம் கொடுக்குறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளையும் அறியாம வாயில போட்டுருவணும் அப்படின்ற வந்து ஒரு பதட்டத்திலேயே நாங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. முருகன் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னாங்க. இந்த விரதம் வந்து ரொம்ப கடினமா இருந்தது. ஒரு 2 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்குமே. ஏன்னா நம்மளையும் அறியாம வந்து ஏதாவது ஒரு வகையில சமையல் செய்யறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்து வாயில போட்டுருவோம். ஆனால் இந்த தடவை ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்து நாங்கள் இந்த விரத முறை இருக்கோம். விரத முறையை வந்து நிறைய சகோதரிகள் வந்து மேற்கொண்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கிட்ட கொஞ்சம் நெருக்கத்தில் ஒரு 11 நாட்கள், ஒரு 6 நாட்கள் வந்து இந்த சர்க்கரை விரதம் வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருந்து இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்துக்கோங்க. இதுலேயும் ஒரு சிலர் வந்து பழங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே ஒரு வகையில் இனிப்பு தான். உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவிர்த்துடுங்க. அதையும் மீறி வீட்டில் வந்து சாப்பிட சொல்கிறாங்க, இல்லை கோவிலுக்கு போனேன் திடீர்னு கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், இல்லை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு பெருசாக மனசு போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஆனால் ஒரே விஷயம் தான், இனிப்பை தவிர்த்துட்டு இந்த 21 நாட்கள் இருக்கும்போது முருகன் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விருந்தே கொடுப்பார். வாயில் கொண்டு வந்து ஏதாவது யார் மூலயமாவது ஊட்டியை விட்டுருவார். அதுவே ஒரு சிலருக்கு இப்போவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக நிறைய மிராக்கள் இது சம்மந்தமாக வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த விரத முறை நல்லபடியாக இருந்து பங்குனி உத்திர திருநாளை நல்லபடியாக நீங்கள் பூஜை முறையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம கந்த புராணத்துக்கு வந்துடலாம். முதல் பாகம் வந்ததுமே எல்லாருமே ரொம்ப அழகாக பார்த்துட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நான் வந்து படிச்சிருந்தேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது ஏதாவது ஒரு குழந்தை ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், முருகர் சம்மந்தமான பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் நம்ம வீடியோ பதிவு பார்க்க மறந்துடாதீங்க. கந்த புராணத்தில் முதல் பாகத்தில் போய் மொத்த கமெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட முருகனுடைய பேர், எவ்வளோ முருகனுடைய பேர்கள் இல்லை, புதுசு புதுசாக இருந்தது. அது படிக்கவே நமக்கு எவ்வளோ பேரானந்தமாக இருந்தது இல்லையா. ஆனால் நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு கமெண்ட் ஆன் ஆகவே இல்லை, ஆங்கிலத்தில் இருந்தது, என்னால் டைப் பண்ண முடியல, இன்னொருத்தவங்களுடைய கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. இதை விட இன்னொரு நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த கேள்விக்குண்டான பதிலெலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இன்னொரு தவறையும் செய்திருந்தீங்க. உங்கள் பேர் ஊரை வந்து நீங்கள் சொல்லவே இல்லை. என்ன கேள்வின்றதை மட்டும் அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டீங்க. 21 முறை முருகன் பேரை வந்து நான் டைப் பண்ண சொன்னேன். அநேகமாக நிறைய பேர் அதை வந்து செய்யவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் வந்து முருகனோட பேரை வந்து எழுதியிருந்தீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா,
என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். ஏன்னா நிறைய பதிவுகள் வந்து கந்தபுராணம் தொடர்ந்து வரப்போகுது. முதல் பாக வீடியோ பதிவில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு 3 பேரை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறேன். இப்போ இதில் இவ்வளோ பேரெல்லாம் நான் எழுதி போடலை, அதையும் நான் சொல்லிடுறேன். சரியான கேள்விக்கான பதிலை சொல்லி, ஊர் பேரை சொல்லி, இது ஒரு முருகப்பெருமானோட நாமங்களையும் சொல்லி இருந்தவங்களுடைய ஒரு சிலர் தான் அதையும் எடுத்திருக்கேன். அதையும் சொல்லிடுறேன். நிறைய எடுக்க முடியல. நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே மெசேஜ் இல்லையா, அதனால் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து எடுத்ததில் 11 பேரை எடுத்திருக்கேன். சரியா, யார் யாருன்னு வேணால் சொல்லணுமா அவங்களுக்கு? 11 பேர் வந்து எடுத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதில் உங்கள் பேர் வரல அப்படின்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. முருகனிடம் வந்து உங்களுடைய நம்பிக்கையோ உங்களோட பக்தியானது எந்த வகையிலுமே வந்து குறைஞ்சும் போகக்கூடாது. நானுமே வந்து ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்றதுனால தான் எனக்கு இருக்கிற வேலையிலும் கண்ணெரிச்சல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்து நான் பேர் எழுதி வச்சுருக்கிறேன். செலக்ட் ஆகாதவங்க பேரை நான் எடுத்துலாம் போட்டுற மாட்டேன், இதுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களில் நீங்கள் வந்து நான் வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாம், அப்போ உங்கள் பேர் வரும்ன்றதுனால அந்த பேரெல்லாம் வராத பேரெல்லாம் நான் வந்து அப்படியே தான் பத்திரமா வச்சுருக்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே முழுமையாக பார்த்து உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா அழகாக அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். முருகனோட அருளால் நிச்சயமாக எல்லாருக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து வேலவனை நான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டா வேலவன் நிச்சயமாக வருவார். அவர் நினச்சா வந்துடுவார். இல்லை யாரும் வந்து வருத்தம் மட்டும் படக்கூடாது. சரியா? சரி, இப்போ இதில் வந்து 11 பேர் நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த 11 பேர்னு மட்டும் பார்த்துருவோமா? கவிதா குமார் படப்பை, முருகலட்சுமி பாலு, பானுப்பிரியா, சுசிலா இசக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர், திலகவதி திண்டிவனம், கோகிலா ஆசைத்தம்பி, பிரேமா ரவிமலர் பொன்மலர், ஜோதி சென்னை, வள்ளியம்மாள், தென்றல் மாணிக்கம், கடைசியாக ஒருத்தர் தென்றல் மாணிக்கம். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தான், என் பேர் வரலாம், யாரும் வருத்தப்படாதீங்க, நான் சொல்லிட்டேன். இந்த 11 பேர்லேருந்து முருகா யார் பேர் வரும் என்னன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து நான் இப்போ ஒரு 3 பேர் எடுக்கிறேன். யார் பேர் வரும் என்னன்னு தெரியல, சாமியை வேண்டிக்கோங்க. முருகா முதல் பேர் ரவிமலர் பொன்மலர், அவங்க பேர் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்கள தான் 11வது ஆளாக நான் எழுதியிருந்தேன். 11வது ஆளாக வந்திருக்காங்க அவங்க. சரி, நான் கண்ணை மூடிட்டு எடுக்கிறேன். பானுப்பிரியா 3வது ஆளாக எழுதியிருந்தேன். பானுப்பிரியா. தென்றல் மாணிக்கம் 9வது பேராக எழுதியிருந்தேன். இதில் கவனிச்சிங்களா? 11, 3, 9 இது ஒரு விஷயமா தான் வருது. இவங்க 3 பேருக்கு நம்ம வஜ்ரவேல் வேணுமா இல்லை திருப்புகழ் புக்கு வேணுமா அப்படின்னு நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன். மீதி யாரும் வருத்தப்பட வேண்டாம், நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன். சரியா? அடுத்தடுத்த பதிவுகளை கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? சரிங்க, யாரும் வருத்தப்படல. அடுத்தடுத்து இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குல்ல, பார்க்கலாம். சரியா? இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நாளை வந்து வியாழக்கிழமை இல்லையா? வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுடைய சச்சரிதம் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கண்டினியூவாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? பாபாவோட சச்சரிதம் வந்து நான் கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாபாவுடைய பதிகங்கள் வந்து சச்சரிதம் வந்து நான் கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதன்படியே நம்ம வந்து வியாழக்கிழமை தொடர்ந்து நம்ம பாபாவை இங்கே அமர்த்தி நம்ம சச்சரிதம் வந்து படிச்சிடலாம் அப்படின்றது சொல்கிறேன். கந்தபுராணம் 2ஆம் பாகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, யார் அந்த 3 பேர் பரிசு வின் பண்ணியிருக்காங்கன்றதை இன்று உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து கொடுத்துறேன். இன்று மாலை வந்து ஷார்ட் வீடியோவில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல், சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.